ஆமென். சாயங்காலம் ஆராதனை இருக்கு 6:15 மணிக்கு. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே ஒரு அடியை பாடிட்டு நான் வார்த்தைக்கு போறேன். Thank you Lord Jesus. கரங்களை தட்டி உற்சாகமா இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிஜமாதான் பாடுறீங்களா இல்ல சும்மா தமாஸ்க்கு பாடுறீங்களா? கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்வேன், அவருக்கு பின்னால ஓடுவேன், இடர்கள் வந்தால் அஞ்ச மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். கையை தட்டி சந்தோஷமா நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தலைக்கு மேல ஒரு கை தட்டு. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் எடுப்பேன். வெற்றி வேந்தனன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் எடுப்பேன். வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது.
வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஆமென், ஆமென். John 6:66 படிக்கிறதுக்கு முன்னாடி பக்கம் சொல்லுங்க. நான் கடைசி வரைக்கும் இயேசுவை விட்டு விலக மாட்டேன். சொல்லும் போதே அது விலகிற மாதிரி தான் சொன்னீங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கடைசி மூச்சு வரைக்கும் என்ன ஆனாலும் இயேசுவை விட்டு விலகவே மாட்டேன். யோவான் 6:66 இப்படி வாசிக்கிறோம். From that time, அந்த நேரம் தொடங்கி many of his disciplesனு சொல்லியிருக்கு. many of his disciples, இயேசுவோடு நடந்த பரிசுத்தவான்கள் சீஷர்கள் went back, பின் திரும்பி and walked with him no more, இயேசுவோடு கூட அவர்கள் என்ன செய்யவில்லையாம், நடக்கவில்லையாம். ஏன் அவர்கள் நடக்கவில்லை அப்படின்னு அந்த அதிகாரத்தை அலசி பார்த்து ஒரு 10 மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Why people walk away from Jesus? ஏன் இயேசுவை விட்டு சிலர்கள் விலகி போகிறார்கள்? பக்கம் சொல்ல, நான் இல்லைன்னு சொல்லுங்களேன். திரும்பி பார்த்து ஆண்டவர் செஞ்ச ஆச்சரியமான செயல்கள், tremendous things God did in my life, your life, என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த ஆச்சரியமான செயல்கள், அதையெல்லாம் கண்ட பின்னாடியும் இயேசுவோடு நடந்த பின்னாடியும் என்ன தைரியத்தால் தான் சிலர் இயேசுவை விட்டு விலகி போகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. இயேசுவை சந்தித்து அவருடைய அன்பிலும் உறவிலும் நடந்து அதற்கு பின்பு ஒரு காலம் வரும்போது they conclude within themselves, அவங்களே ஒரு முடிவெடுத்து இயேசுவை பின்பற்றாதவர்களாய் மாறுகிறார்கள். இந்த காலத்திலும் அப்படி நடப்பதை கண்டு மனம் வேதனைப்படுகிறது. பல காரணங்கள் இருக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார். அதை மல்டிப்ளை பண்ணார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆமேன். 5000 பேரை மட்டுமா போஷித்தார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க படகுல ஏறி மறுகரைக்கு போகிறாங்க. இயேசு தண்ணி மேல் நடந்தார். ஆமேன். நடந்து அங்கே வந்து சீஷர்களை சந்தித்தார். 2 அற்புதங்கள், முக்கியமான அற்புதங்கள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதம் நடந்துச்சு. இந்த 2 அற்புதத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. 5000 பேரை போஷிக்கிறாரு, தண்ணி மேலே நடக்கிறாரு. சம்திங் ஹேப்பன்ட். பைபிள் சொல்லுகிறது, சில பரிசுத்தவான்கள் அல்லது சீஷர்கள், இயேசுவோடு நடந்தவர்கள், அதற்கு பின்பு அவரை பின்பற்றி நடக்கவில்லையாம். அவரை விட்டு விலகி போனார்கள். தேவராஜ்யத்தில் ஒரு காலத்தில் உத்தமர்களாய் நடந்த நிறைய பேர் காலங்களில் மணலின் மேல் பேரை எழுதி ஊதினால் மாய்ந்து போவது போல் தேவ மனிதர்கள் கூட மாய்ந்து போகும் இந்த காலத்தில் இந்த சபையில் என் சத்தத்தை கேட்குற நீங்க இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முடிவு ஒன்றா இருக்கணும். செத்தாலும் சாவேனை தவிர இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன். உங்களை குறித்து எனக்கு ஒரு சாட்சி உண்டு. எவ்வளவு இன்னல்களை சந்தித்தீர்கள். ஆனால் அதிகாலையில் குளிர்லும் இருமிட்டு கூட இன்னைக்கு காலையில் கர்த்தரை தேட வந்தீங்க. இப்படி சொன்னால் நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இன்னும் நீங்கள் இருக்கிறீர்கள். நிறைய பேர் விலகி போனார்கள். எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிங்க, கொஞ்ச நஞ்ச பாடுகளை சந்திச்சிங்க.
அவ்வளோ சந்தித்த பின்னாடி அதெல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இயேசு எனக்கு வேணும் என்று இன்னும் நீங்கள் இருக்கிறீர்களே, இந்த ஊழியத்தை நான் இன்னும் நிறைய செய்யணும். துன்பங்கள், தொல்லைகள், இஷ்யூஸ், சேலஞ்சஸ், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாம் சந்தித்தும் இன்னும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது என் மனது சந்தோஷப்படுகிறது. இந்த சீஷர்கள் சிலர் இயேசுவை விட்டு விலகி போனார்கள் என்று பைபிள் சொல்லு. ஃப்ரம் தட் டைம் மெனி என்றார், நிறைய பேர் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். and they walked no more with him. அதற்கப்புறம் இயேசு கூட நடக்கவில்லை என்று யோவான் 6:66. நம்பர் 1, நான் இப்படி நினைக்கிறேன், செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ், சுயநலமான எண்ணங்கள் மனிதனுக்குள்ளே இருந்துச்சு, சீஷர்களுக்குள்ளே இருந்துச்சு. 26-27 அதிகாரத்தில் ஜீசஸ் ஆன்சர்ட் தம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், யூ சீக் மீ, நீங்களை தேடுகிறீர்கள், நாட் பிகாஸ் யூ saw the miracles, நீங்கள் அற்புதத்தை கண்டதனால் என்னை பின்தொடரவில்லை, பட் பிகாஸ் யூ eat of the loaves and were filled. நீங்கள் நான் கொடுத்த அப்பத்தை புசிச்சு நிறைஞ்சிங்க, அதனால தான் என் பின்னாடி வந்தீங்கன்றார். நான் சொல்லலைங்க, இயேசு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், லேபர் நாட் ஃபார் த மீட் வித் பெரிஷத், அழிந்து போகிற இந்த அப்பத்துக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஃபார் த மீட் தட் விச் என்டியூரத் அன்டு எவர்லாஸ்டிங் லைஃப், கடைசி வரைக்கும் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற அந்த அப்பம் இருக்கு பாருங்க, அவர்தான் இயேசு, வானம் விட்டு இறங்கி வந்த ஜீவ அப்பம். which the Son of Man shall give unto you, for him hath God the Father set his seal on him. ஸோ நிறைய பேர் அவரை பின்தொடர்னாங்க, ஏன்னா அவர் அப்பத்தை கொடுக்கறத நிறுத்திட்டார். நம்மால் நான் அற்புதத்தை குறித்தும் சரீர தேவைகளை குறித்து சொல்கிறேன், தேவைகள் சந்திக்கப்படும் வரை கர்த்தரை தேடுகிறவர்கள் கூட்டத்தில் நம்ம இல்லை என்பதை பணிவுன்புடன் தெரிவித்துக்கொள்ளும். ஒரு 7 பேர், மற்றவங்கெல்லாம் அந்த குரூப்பில் தான் இருக்கீங்களோ? இப்படி சொல்கிற, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வாழ்க்கை பயணத்தில் கிறிஸ்துவோடு நடக்கிற இந்த அனுபவத்தில் ஒரு நேரம் வரணும், ஒரு சமயம் வரணும். அன்றைக்கு நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், 1000 கோடி செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிற அந்த சமயம் நம்ம வாழ்க்கையில் வரணும். கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதுவும் எடுக்க மாட்டார், உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார், இன்னும் நிறைய ஆசீர்வதிப்பார். ஆனால் a time should come in our life, நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது நம்ம சொல்லணும், என் பட்டம், பதவி, பணம், செல்வாக்கு, எல்லா படிப்பை விட எனக்கு எல்லாத்தை விட முக்கியம் என் இயேசுதான் என்று சொல்லுகிற அந்த நாள் நமக்கு வரணும். அப்பத்துக்காகவும் மீனுக்காகவும் மட்டும் தேடுகிறவர்கள் அல்ல. நம்ம சுவிசேஷத்தை எப்படி பிரசன்ட் பண்ணுகிறோம் என்பதில் இந்த காலத்தில் திருச்சபை கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இயேசு சொல்றார், இவங்க அப்பத்து நிமித்தம் என்னை தேடினார்கள். ஆமேன். எல்லாத்தை விட எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது இருக்கும், போறது போகும், நிலைக்கிறது நிலைக்கட்டும், ஆனால் அவர் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எனக்கு நித்திய ஜீவனை தந்தார் என்ற சந்தோஷம் உள்ளவங்க மட்டும் கையை தட்டி தான் ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, a bunch of selfish motived people. ஆமேன். சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுடைய தேவைக்காக மட்டும்தான். நான் சொல்லலைங்க, இயேசு சொன்னார், என்னை அவங்க என்ன செய்கிறாங்க, பின்பற்றி வராங்க. இன்னைக்கு சொல்கிறேங்க, இதெல்லாத்தை விட முக்கியமான சுவிசேஷம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் வந்தார், என் பாவங்களுக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பிதாவோடு கூட என்னை ஒப்புரவாக்கினார், அந்த உறவில் நடக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இதற்காக எத்தனை பேர் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீங்க? இப்ப சொல்றதை கேட்கணும். உங்க ஒரு ஜெபத்துக்கும் இனி பதில் தரனா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவீங்க? இந்த 20 பேரை தவிர யாருமே கையை தூக்கல பாருங்க. இன்னொரு முறை, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ அவர் செய்யலனாலும் என் கடைசி மூச்சு வரையும் இயேசுவுக்காக நான் வாழ்வேன். இருக்கீங்களாங்க? என் குடும்பத்தில் அவர் அற்புதம் செய்யலனாலும் பரவாயில்லை, புதுசா ஒரு வேலை ஒன்று கேட்டுட்டு இருக்கேன், அது கிடைக்கலனாலும் நான் கர்த்தரை தேடுவேன். If he never does anything, அவர் என் துதிக்கு பாத்திரர். அவர் எனக்கு 1000 கோடி செல்வம் தரும் போதும் அவர் துதிக்கு பாத்திரர். அவர் எனக்கு எதுவுமே தராத போதும் அவர் துதிக்கு பாத்திரர். பக்க சொல்லுங்க, நான் அப்பத்தெல்லாம் தேடி வரலங்க, நான் இயேசுவை தேடி வந்தேன்.
அப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. நான் சபைக்கு வருகிறேன், கர்த்தர் எனக்கு பிரெட் கொடுத்தாரோ இல்லையா, ஆவிக்குரிய பிரெட் கொடுத்தார், ஆவிக்குரிய மீனை கொடுத்தார், என்னோடு பேசினார், என் நடைகளை உறுதிப்படுத்தினார், தத்தளித்து நின்ற போது எனக்கு பாதை காட்டினார். ஆமென். வழி இல்லாத போது எனக்கு வழியை காண்பித்தார். ஆழத்தை ஆழம் கூப்பிடும் போது அவன் ஆவியோடு இடைப்பட்டார். I am happy in the presence of the Lord. Hallelujah. என் நடைகளை உறுதிப்படுத்துகிறார், எங்கு செல்ல வேண்டும் என்று என்னை காண்பிக்கிறார், என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவரோடு இருக்கிற அந்த உறவுக்காகவே நான் 1000 வருஷம் கர்த்தருக்காக காத்திருப்பேன். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல எனக்கு சுயநலம் இல்லைங்க, இயேசுதாங்க எனக்கு முக்கியம். நன்றி உள்ளவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்கள் எல்லாம் கழுவி என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நித்திய ஜீவனை எனக்கு தந்தாரே, இன்னைக்கு ராத்திரி என் கண்ணை மூடினாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன். Hallelujah. Number 2, 1 they had selfish motives என்று இயேசு சொன்னார். 2 அவர் சொல்றார் 28-29 வசனம். Then said they unto him, what shall we do that we might work the works of God? தேவனுடைய ஏற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். Jesus answered, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, this is the work of God, you believe on him who hath sent. என்னை அனுப்பினவரை விசுவாசியுங்கள், அதுதாங்க கிரியன்டர். புரியல? அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, நீங்க செய்யற மாதிரி நாங்களும் ஜீம் பூம்பாலாம் பண்ணணும், அற்புதங்கள் நடக்கணும், நாங்க கை நீட்டினா சுகமாகணும், நாங்க வச்சா எல்லாம் கீழே விழணும், பேயெல்லாம் ஓடணும். நல்ல விஷயம்தான் நடப்பதாக. நான் இப்ப சொல்றத கவனமா கேட்கணும், அமைதி நிலவர மாதிரி தெரியுது. ஆமென். இதெல்லாம் நாங்க செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க, என்ன சொல்லி தருவீங்க அப்படின்றாரு. இயேசு சொன்னாரு, என் பிதா என்னை அனுப்பினார் பாரு, நீ அவரை நம்பு, அதுதான் கிரியன்டர். அவரை செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல, என்னை விட நீங்க பெரிய கிரிகளை செய்வீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ அற்புதம்னு என்கிட்ட கேட்கும்போது, நீ அற்புதம் யாருக்காக செய்றீங்க? என் தகப்பன் மகிமைப்பட செய்றீங்களா, ஜனங்க மேல இருக்க அன்பால செய்றீங்களா, இல்ல உங்களுக்கே ஒரு பேரை சம்பாதிக்க செய்றீங்களா? கேட்காத மாதிரி நடிச்சிங்க பாருங்க. நீங்க அற்புதம் பண்றீங்க, பேய ஓட்டுறீங்க, என் கிரியைகளை செய்யணும்னு சொல்றீங்க, நீங்க என் பிதாவுக்காக செய்றீங்களா, ஜனங்க மேல கொண்ட அன்பினால செய்றீங்களா, அல்லது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்மை உருவாக்க செய்றீங்களா? உங்களுக்கு தெரியும், நம்ம சபையில நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்யும் போது நாங்க இந்த பீடத்தில் உங்களை நிக்க வச்சு சாட்சி சொல்ல வைப்பது இல்லை. ஏன்னா நிஜமா நீங்க அற்புதம் பெற்றிருந்தா உங்களை யாரும் சொல்லணும்னு சொல்ல வேண்டிய அவசியம், நீங்களே ஊரை கொளுத்திடுவீங்க. அதனால ஒரு குஷ்டரோகிய சொஸ்தமாக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு, யாருக்கிட்ட என்ன செய்யாத சொல்லாதேன்றார். ஏன்னா அவன் குஷ்டரோகம் சொஸ்தமான அவன் பொண்டாட்டிக்கு தெரியும். அதுவே டெலிகிராம் அடிச்சு ஊரெல்லாம் சொல்லி விட்டுரும். நீங்க மைக்கெல்லாம் கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஓகே, சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கிரியைகளை நீங்க செய்யணும், ஆனா என் கிரியைகளை நீங்க செய்வதற்கு காரணம் என் தகப்பன் மகிமையா, ஜனங்க மேல கொண்ட அன்பா, அல்லது உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறீங்களா? இன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சபை, நான் இப்படி விரும்புகிறேன், இந்த சபையில அற்புதங்கள் நடக்கணுங்க, இயேசுன்னு காமிச்சிட்டு ஓரமா நின்றுடணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், நான் எழுதி இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், இந்த சபையில நிறைய பேருக்கு கர்த்தர் ஏராளமான, இல்லைன்னா நீங்க ஏன் வரப்போறீங்க? இன்னும் காலையில் எழுந்து இவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு திரளா ஏன் வரீங்கன்னா, கடவுள் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அது என்னுடைய பிளாட்ஃபார்முக்காக அல்ல, என் பிதாவினுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட. சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்யும் போது கிரெடிட் யாருக்குன்னா கர்த்தருக்கே மகிமை. நம்ம ஓரமா நின்றுடும். நல்லா பாருங்களேன், இயேசுவை நம்ம காமிச்சிட்டு ஓரம் நிக்கிறதா நமக்கு பாக்கியம். ஆமென். நம்ம குறுக்க நின்றோம்னா ரொம்ப நாள் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் ஒரு மனிதனை சார்ந்துதான் நடப்பது பார்க்கிறோம். அது ஒரு பேரு ஜேக்கப் கோஷின்னு உங்களுக்கு தெரியும். இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் நான் கடந்து போனாலும் நான் நம்புகிறேன், இந்த சபை நிலையவர்கள் இந்த ஊழியத்தை நடத்துவார்கள். சோ இந்த ஊழியம் ஒரு மனிதனை சார்ந்தது அல்ல, இந்த ஊழியம் கர்த்தரை சார்ந்தது. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? சோ ஆண்டவர் சொல்றாரு, என் கிரியைகளை செய்யணும்னு கேட்குறீங்க, பிதாவுக்காகவா, ஜனங்க மேல கொண்ட அன்புக்காகவா, அல்லது உனக்குன்னு ஒரு பெரிய பேர் உன் பேரை
ஸ்தாபிப்பதற்காக பண்றியா என்று கர்த்தர் கேட்டார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமைக்காய் செய்வீர்கள்? பக்கம் சொல்லுங்க, எனக்கு அவர் அற்புதம் செஞ்சா என் உயிருள்ள நாளெல்லாம் அவரையே நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அற்புதம் செஞ்ச பின்னாடி நான் இங்க நின்று அந்த பேரெல்லாம் இதெல்லாம் என்னுடைய கிருபை அப்படின்னு நான் சொல்ல எனக்கு ஒதுமே இல்லை. எங்களை அற்புதம் நடந்துச்சுன்னு இந்த சர்வீஸ்ல வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அங்க பாருங்க அவர் இயேசு என்று அவரை காட்டிட்டு நான் ஓரமா போயிடணும். நான் குறுக்க நிக்கிறது நம்ம வேலையா இருக்கவே. இயேசுவை காட்டுவோம், தகப்பனை துதிப்போம், ஓரம் நிற்போம், கர்த்தருடைய நாமமும் சபையும் ஓங்கி வளரட்டும். புரிஞ்சிருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. முடிக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்பர் 3 இப்படி சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 30 to 33 வரைக்கும். They said therefore unto him, what sign showest thou then that we may see and believe thee? என்ன அடையாளம் காமிச்சா நாங்க உம்மை பார்த்து நாங்கள் விசுவாசிப்போம். What does thou work? நீங்க என்ன கிரியை செய்கிறீர்கள்? என்ன இயேசு சொல்றாரு. அவங்க ஜனங்க சொல்றாங்க, சீஷர் சொல்றாங்க, our fathers eat manna in the desert. எங்க முற்பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னா சாப்பிட்டார்கள். As it is written, he gave them bread from heaven to eat. அவர்தான் பரலோகத்திலிருந்து முற்பிதாக்களுக்கு வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தார். இயேசு குறுக்க ஒன்று சொல்றார் பாருங்க. Then Jesus said to them, verily verily I say unto you, Moses gave you not the bread. Amen. படிக்கல நீங்க? தமிழ்ல எப்படி எழுதியிருக்கு? நோக்கி மோசே கொடுக்கலங்க. யார் கொடுத்தாரு? என் தகப்பன் கொடுத்தார் என்றார். மோசே ஓரமா நில்லுன்றார். புரியல உங்களுக்கு? Moses gave you not the bread from heaven, but my Father giveth you the true bread from heaven. For the bread of God which he cometh down from heaven and giveth life unto the world. Amen. So ஆண்டவர் சொல்றாரு, அடையாளங்களா கேட்குறீங்க என்கிட்ட? நீங்க அடையாளம் கேட்குறீங்கன்னா, ஆமென், ஏன் அவர்கள் பின்தொடரலனா? எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வேணும். உங்களை பின்பற்றணும்னா, உங்களை ஆராதிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு அடையாளம். என்ன நல்லா பாருங்க, எந்த அடையாளமும் இல்லை. இயேசு பின்பற்றியா? அடையாளத்திலே பெரிய அடையாளம் என்ன தெரியுமாங்க? இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு என் உள்ளத்தில் வாழ்கிறார். எனக்கு அடையாளமே தேவையில்லைங்க. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அதை விட பெரிய அடையாளம் எதுவுமே. அவர் மரித்த போது எனக்காய் மரித்தார், அவர் உயிர்த்த போது எனக்காய் உயிர்த்தார். ஆமென். பக்கத்து சொல்லுங்க, அவர் என் உள்ளத்தில் வாழ்கிறார். உதவாத இந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா மாத்தினாரு. நான் செத்து போயிருந்தேன், என்னை உயிர்ப்பித்தாரு. நான் பார்க்க முடியாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இப்போ வசனத்தை பார்க்கிற பார்வை கொடுத்தார். நான் தொலைஞ்சு போயிருந்தேன், அவர் என்னை கண்டுபிடித்தார். நான் உளையான சேற்றில் இருந்தேன், அவர் என்னை தூக்கி எடுத்தேன், பாதங்களை கண்மலை மேல நிறுத்தினார். இதை விட ஒரு அடையாளம் எனக்கு தேவையே? நீங்க காண்பித்தா சந்தோஷப்படுவேன், நீங்க காண்பிக்கலனாலும் என்னை ரட்சித்தீரே, அதற்காகவே என் சகாப்தம் எல்லாம் உம்மை நான் துதிப்பேன். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அடையாளங்களை தேடி அலைகிற ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், உங்க அடையாளம் இது இல்ல, வானத்திலிருந்து வந்ததுதான் உங்க அடையாளம். எதுமே கர்த்தரை நம்புவீங்க. ஆமென். சமீபத்தில் ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, இது எங்க சபை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியாவது ஒரு அம்மா சொல்லிச்சு அப்படின்னு. சண்டே நீங்க சர்ச்சில் தாங்க இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க வர்றதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2-3 பேரை நாமத்தில் எங்க கூடினாலும் அவங்க நடுவில் இருப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அதுவும் நியூ லைஃப் சர்ச்சில் யாரையும் கெஞ்சி கூத்தாடி கையை தட்டு பாட்டு பாடு ஆமேன்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு தான் உங்க சர்ச்சில் ஆமேன் கொஞ்சம் குறைஞ்சது, ஏன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்க மக்களுக்கு ஆராதிக்கிறதுக்கெல்லாம் தட்டி எழுப்பி குத்தி எல்லாம் இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுங்க ஆமேன் சொல்லிச்சுன்னா அவ்வளவுதான், ஊரே பிச்சுட்டு போயிடும். எங்க சபையில அடையாளமே தேவையில்லைங்க. துன்பத்தில் கூட நாங்கள் அந்த மாதிரி இருப்பீங்களா? செய்வீர்களா? அடையாளம் இருந்தா தான் அவருக்கு பின்பற்றுவாங்களா? அடையாளம் இருந்தா தான் துதிப்பாங்களா? அடையாளம் இருந்தா தான் தேவனை எங்களுக்கு எந்த அடையாளம்? என்னை ரட்சித்ததே பெரிய அடையாளம். ஒரு மரித்து எனக்காய் உயிர்த்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், அதுவே எனக்கு அடையாளம். ஒரு அடையாளத்தை சொல்லட்டுமாங்க. ஒரு சின்ன தம்பி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சான். என்ன தெரியுமா சொன்னா? பாஸ்டர், உங்க செய்தி எல்லாம் என்ன தொடுகிறது, நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன், நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்னடான்னு கேட்டேன். என்ன ஒரு நாள் கடவுள் ஆசீர்வதிச்சா நீங்க காணிக்கெல்லாம் எடுக்க மாட்டீங்க பாருங்க,
நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, யாருமே எடுக்காதீங்க, யாருமே கொடுக்காதீங்க, மொத்த பேர் கொடுக்கறத நானே கொடுத்துறேன் அப்படின்னு. எனக்கு அதுவே பெரிய அடையாளங்க. என்னுடைய ஜுரம் இங்க வலிச்சது, அதை விட நான் நினைக்கிறேன், ஒரு தம்பி 16 வயசுல படிச்சுட்டு இருக்கும்போது சொல்றான், சீக்கிரம் கடவுளை என்ன உயர்த்துவார் பாஸ்டர், நீங்க காணிக்கலாம் எடுக்காதீங்க, மொத்தத்தையும் நான் ஒரு ஆள் கொடுத்துறேன். ஏங்க அதுவே ஒரு பெரிய அடையாளம் தானேங்க. உங்க தேவைகளை சந்திக்கிறாரா, உங்களை நடத்துறாரா, கஷ்டத்துல தாங்கினாரா, தத்தளித்த போது நங்கூரமா இருந்தாரா, ஒன்னில்லாமல் இருந்து தூக்கி எடுத்தாரா, மங்களத்தை தந்தாரா, பிள்ளைகள் ஆசீர்வதிச்சாரா, இத்தனை நன்மைகளை செய்த பின்பு இன்னும் ஒரு அடையாளம் உங்களுக்கு தேவையாங்க. இன்னும் எனக்கு எதுவுமே செய்யலனாலும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தரை துதிப்பே. Have to follow Jesus. அடையாளத்தை தேடி சுத்தினார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர்களுக்கு அடையாளம் வேணும். பக்கம் சொல்ல, எனக்கு அடையாளம்லாம் தேவையில்லைங்க. இயேசு உயிர் தெழுந்ததை விட பெரிய ஒரு அடையாளம் எனக்கு தேவையே. சரித்திர ஆதாரத்தோடு என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பேன் என்ற பாக்கியத்தை தந்தாரே, அந்த அடையாளத்துக்காக எத்தனை பேர் கையை தட்டி ஆமேன் சொல்வீங்க? என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார், என்றும் அவரோடு ஜீவிப்பேன், நித்திய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறார், உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவருடனே கூட அமர வச்ச பாக்கியத்திற்காக எத்தனை பேர் நன்றி சொல்வீர்கள்? Hallelujah. Amen. Praise the Lord. Number 4 and I will close. 6ஆம் அதிகாரம் 41, 42. என்ன காரணம்? அவர்கள் ஏன் இயேசுவை விட்டு விலகி போனார்கள்? The Jews then murmured at him. இயேசுவை பார்த்து முறுமுறுத்தார்கள். Because he said, என்ற இயேசு சொன்னாரு, நான் அப்பம், வானம் விட்டு இறங்கி வந்த அப்பம்னு அவர் சொல்லிட்டாராம். அதனால நம்ம ஆளுங்க முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க யூதர்கள். They said, is not this Jesus the son of Joseph? இது யோசேப்பின் பிள்ளை இல்லையா? அதாவது அவரை தேவகுமாரன்னு சொல்றதெல்லாம் அவனுங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். எத்தனை வாட்டி அவர்த்த நான் மேசையான்னு விளக்கி பல விதத்தில் காமிச்சாலும் அவங்களுக்கு எதில் சந்தோஷம்? யோசேப்பின் பிள்ளைன்னு சொல்றதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவரை இறக்கணும். இயேசு சொல்றார், நான் தான் வானம் விட்டு இறங்கி வந்த ஜீவ. இதை அவங்களால கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இருக்கீங்களா உயிரோடன்னு பார்த்தேன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் வானம் விட்டு இறங்கி வந்த ஜீவ, அது எங்களுக்கு புரியல அப்படின்ற. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியலங்க. யூதர்களுக்கு அது புரியவே. அவர் கம்யூன் சொல்றார், என் சரீரத்தை புசிக்கிற நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், சாகவே மாட்டீர்கள் அப்படின்றார். 52ஆம் வசனம் வரும்போது 52, I am the living bread, நான் ஜீவ அப்பம், which came down from heaven, இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். If any man eat of this bread, இந்த அப்பத்தை யார் புசித்தாலும் he shall live forever, அவர் என்றென்றைக்கும். பக்கத்தில் சொல்லுங்களேன், இதை புசிக்கிற நீங்க என்றென்றைக்கும் ஜீவிப்பீர்கள். அப்படின்னா நித்திய ஜீவன் இருக்கும். And the bread that I will give you is my flesh. நான் உங்களுக்கு தருகிற அப்பம் இது என்னுடைய மாம்சன்ட்டார், என் சரீரன்ட்டாரு, which I will give for the life of the world. அது எப்படி சரீரத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம ஆளுக்கு அவர் பேசுனது கடைசி வரைக்கும் புரியவே. இன்னைக்கும் புரியல, என்னைக்கும் புரியாது. நியூ லைஃப் சர்ச்சில் உங்களுக்காவது புரியுது. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். 2000 வருஷமா இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கும் பிரசங்கிக்கப்பட்டாயிட்டு, தொலைக்காட்சியிலிருந்து 3 வரைக்கும் போயாச்சு. ஆனா நம்மளுக்கு இன்னும் புரியவே இல்ல. சத்திய வசனத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளும் திராணி இல்லாத ஜனங்கள் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். நான் நினைக்கிறேன், நியூ லைஃப் சர்ச்சில் வந்து கூட உங்களுக்கு சத்தியம் புரியலனா உங்களுக்கு எங்கேயுமே புரிய போறது இல்ல அப்படின்னு நான் கொஞ்சம் பெருமை கொண்டுக்கிறேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? They never understood until the last. கடைசி வரைக்கும் அவங்களால இயேசு என்ன சொல்றாருன்னு புரியாது. இப்படி சொல்றேன், அந்த பாயிண்ட் இப்படி சொல்றேன், இயேசுவினுடைய இறை செய்தியை அவர்களால் புரிந்து கொள்ள they could not understand the theology of Jesus. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் சபைகளுக்கு போகிறார்கள், ஆனால் தேவ சத்தியத்தின் ஆழங்கள் புரியாதவர்களாய் தேவனை விட்டு விலகி போகிறார்கள். இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல்ற, நான் வானத்திலிருந்து வந்தேன், நான் ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசிங்க, என் ரத்தத்தை குடிங்க. அவங்க என்ன ரத்தத்தை குடிக்க சொல்றாரு, மாம்சத்தை? யூதர்களுக்கே புரியல. நல்ல வேலை ஆவடியில யாரும் 6000 பேருக்கு புரிஞ்சிருக்கு. சுவிசேஷத்தை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும், காம்ப்ளிகேட் பண்ணாம. நான் பேசுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? வார வாரம் இந்த சண்டே மார்னிங்ல நான் பேசுவதெல்லாம் ஒரு தியாலஜி.
அதிகமாக புதிய ஏற்பாட்டிலேருந்து உங்கள் கூட இந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க இருந்தா பரவாயில்ல. 17 பேர் சொன்னதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி. ஆமேன், ஹல்லேலூயா. இங்கேயும் வந்து உங்களுக்கு புரியலனா எங்கேயுமே உங்களுக்கு புரிய போகிறது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த தியாலஜி ஆஃப் ஜீசஸ். இயேசுவை விட்டு போனதற்கு காரணம் அவரே சொல்கிறாரு, அவங்க என்னை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் நான் பேசுவது அவங்களுக்கு என்ன செய்யலை, புரியவே இல்லை. நீங்கள் புரியணும், வேத ஆழங்களை புரிஞ்சிக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், கடைசி வரைக்கும் நடக்கணும், சுயநலமற்றவர்களாய். ஆமேன். கடைசி வரைக்கும் ராஜாதி ராஜாவோடு நான் இருப்பேன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களாங்க? காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். இனி மீண்டும் நம்ம சபையாக மாறணும், கர்த்தரை பின்பற்றி நடக்கணும். இப்படி முடிச்சிடுறேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் இந்த ஞானசான் எடுக்கிறவங்க அந்த தண்ணியில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ஒன்று தான் இருக்கணும். வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, பொண்ணு கிடைக்குதோ கிடைக்கலையோ, பையன் கிடைக்குதோ கிடைக்கலையோ, கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, என் வாழ்நாள் கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக வாழ். அந்த நம்பிக்கை உள்ள யாராக இருந்தால் ஒரு அலையில சொல்ல மாட்டேன். என்னை எஃப் கொடுப்பீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். மதுரை மாநகரம் 80 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷங்க, எம்இ செரியன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் கேரளாவிலேருந்து அங்கே வந்து ஊழியம் பண்ணுறார். அவர் ஊழியம் பண்ண குடும்பமாய் வந்தபோது அவருடைய மனைவி முதல் குழந்தையை கற்பம் தரிக்கிறார்கள். அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த காலம் 80 வருஷத்துக்கு முன்னாடி என்பது முன்னேற்றங்கள் குறைஞ்ச காலம் இந்தியாவில். தேடி அலைஞ்சு மனைவி வேதனையில் துடிக்கிறா. கடைசி அவர் ஆஸ்பத்திரியை கண்டுபிடிச்சு யாரோ கொண்டு போக சொன்னேன்னு அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அவருக்கு ஒரு பயம், என் மனைவி செத்தாலும் செத்துருமோன்ற அளவிற்கு அவங்க துடிக்கிறாங்க. குழந்தை உயிரோடு வருமானு அவருக்கு தெரியாது. ஒரு பலகையில் போட்டு 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. இவர் அந்த வாசலில் போய் அப்படி நிற்கிறாராம். என் மனைவிக்கு என்ன ஆகுதுன்னு அந்த நர்ஸ் வந்து, நம்ம சில நர்ஸுங்க நல்ல நர்ஸுங்க பாருங்க, அப்படி சத்தமாக திட்டிச்சு, ஓ வெளியே போயா அப்படின்னு அந்த பாஸ்டர் திட்டிச்சான். ஒரு மனசு வந்துச்சான். ஆனால் அந்த தூக்கிட்டு போகும்போது பெஞ்சில் அந்த அம்மா உள்ளே போகும்போது அந்த வேதனையில் சிரிச்சிட்டே கை காமிச்சிச்சான், கவலைப்படாத கர்த்தர் பார்த்துப்பார். அப்படியே வெளியே வந்தவர் கண்ணீரோடு உட்கார்ந்து, என் மனைவி உயிரோடு வருதோ இல்லையோ, குழந்தை உயிரோடு வருதோ இல்லையோ என்று எழுதின பாட்டு தான் பழைய மலையாள பாட்டு. அனுகிரகத்தின் அதிபதியே அனந்த கிருபா பெரும் நதியே அனுதினம் நின் பாதம் கதியே அடியானு நின். பழைய பரிசுத்தவான்கள் துன்பத்துல தாங்க கர்த்தரை நெருங்கினாங்க. இன்னைக்கு நம்ம விட்டு விலகி 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 ஓடுற நாள் போய் துன்பத்தின் அகோரத்துல கண்ணீர் வடிக்கும் போது அங்க நின்று சொல்லுங்க, மரணம் மரணமிதா வரும் அளவில் மறைஞ்சிடும் ஞான் நின் மாறிடத்தில். தமிழில் அந்த மலையாளத்தில், மரணமே என் குடும்பத்தில் என்னை நோக்கி வரும்போது உங்க நெஞ்சில சாஞ்சு போவேனே தவிர உம்மை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொன்னாங்க. கையை தட்டி அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக. பாரிடமாம் பாழ்மணலில் பார்த்திடும் ஞான் நின் தணலில் மரண தினம் வரும் அளவில் மறைஞ்சிடும் ஞான் நின் மாறிடத்தில். மரண தினம் வரும் அளவில் மறைஞ்சிடும் ஞான் நின் மறைவிடத்தில். அனுகிரகத்தின் அதிபதியே பெரும் நதி. அப்படி ஒரு பாடலை அப்படி சூழ்நிலை எழுதணும்னா என்ன ஒரு திறன் இருந்திருந்தா, என்ன ஒரு அன்பு இருந்திருந்தா அந்த நிமிஷத்துல அப்படிப்பட்ட வரிகளை எழுத முடியுங்க. இந்த காலத்துல மியூசிக்கும் கிடையாது, கீபோர்டும் கிடையாது. என்ன வரிகள், அனுகிரகத்தின். அத மலையாளத்தினுடைய ஆழங்களை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காரு அந்த பாடல். அந்த கண்ணீர் நேரத்தில் உட்கார்ந்து பாடலை ஒரு நிமிஷத்துல எழுத முடிஞ்சதுங்க. 6/8-2/4 போட்டு வார்த்தைகளை பொருத்துவது இந்த காலத்தின் ஸ்டைலுங்க. அந்த காலத்தின் ஸ்டைல் உபத்திரவத்துல கர்த்தரை பாடலை கொடுத்தாருங்க. இயேசுவை பின்பற்றுவீங்களா? இடர்கள் வந்தாலும் நிற்பீங்களா? கடைசி மூச்சு வரைக்கும் அவர் ஆராதிப்பீங்களா? அனுகிரகத்தின் எழுந்துரும் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே அனுதினம் நின் பாதம் கதியே அடியானு நின் கிருபமதியே அனுதினம் நின் அடியானு நின் கிருபமதியே.
எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இயேசுவின் பின்னே போக துணிந்த. கொஞ்சம் ஸ்கேல் லோவா கொடுத்துருங்க. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த பாடலோடு செய்தி நான் முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஜீசஸ். Every hands lifted up. Come on, look unto Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே. கரமுயர்த்தி ஆழமா பின்னோக்கே நான் பின்னோக்கே. சிலுவையின் முன்னே சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். Though none go with me, still will I follow. Though none go with me, still will I follow. Though none go with me, still will I follow. No turning back, 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 no turning back. கரங்களை உயர்த்துவீங்களா? நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்கு நன்றிப்பா. அப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, அடையாளங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க நினைச்சது நடக்கலனாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தை விட எங்களுக்கு முக்கியம் நீரே என் ரட்சகர். நான் உடைஞ்சு போன போது தாய் போல தேற்றினீங்க, வழி தெரியாம நின்ற போது என்னை ரட்சித்தீங்க, சேத்துல கடந்த போது என்னை தூக்கி எடுத்தீங்க, என் கால்களை கண்மலை மேல நிறுத்தினீங்களே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. தொடர்ந்து எங்க பிள்ளைங்க கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதவர்களாய், சீஷர்கள் நிறைய பேர், many of them stopped walking with Jesus. நாங்கள் உம்மோடு இருப்போம்ப்பா, நித்திய காலம் இருப்போம். நன்றி சொல்லி தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி சத்தமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ பிள்ளைகளோடும் என்றும் என்றும் இருப்பதாக. அனுகிரகத்தின் எழுந்துரும் ஆதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே, அனுதினம் நின் பாதம் கதியே, அடியானு நின் கிருபமதியே, அனுதினம் நின் அடியானு நின் கிருபமதியே.